வணக்கம். அடுத்தடுத்து நம்மளுடைய மாடல் ஆக்சிலரி செக்மெண்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரிஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா ரொம்பவே டீட்டெயிலா பார்த்து வரக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே இந்த மஸ்டானது சென்டென்ஸ்ல வர்றப்ப எந்த மீனிங்ல வரும், இதை நெகட்டிவ்லையும் யூஸ் பண்ணுவோம், கண்டிஷன் போட்டு சொல்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணாலுமே சரியா எப்படி யூஸ் பண்றதுங்கிறத அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட், அதில் வரக்கூடிய டெய்லி யூஸ் ஃப்ரைசஸ், இடியம்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலாக இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ் சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு. வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையுமே அங்கேயே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அல்லது இதெல்லாமே ஒரு பிரச்சனையே கிடையாது. இது எல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப மட்டும்தான் இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டே இருக்குதுங்கிறவங்க இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நோட்ஸ் எடுக்க நீங்களுமே ரெடியா இருக்கீங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே உள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த மஸ்டானது சென்டென்ஸ்ல வர்றப்ப இதோட மீனிங் ஒருவர் ஒரு வேலையை செய்தே ஆக வேண்டும். அதாவது நாம ஏற்கனவே இந்த ஷூட் பத்தி பாக்குறப்போ இந்த ஷூட் ஆனது ஒருவர் ஒரு வேலையை செய்ய வேண்டும்ங்கிறத சாதாரணமா குறிப்பிட்டது. அதுவே இந்த ஷூட்டை தூக்கிட்டு மஸ்ட் அந்த இடத்துல யூஸ் பண்றப்போ செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே கட்டாயமா நீங்க இந்த வேலையை செஞ்சே ஆகணும்னு சொல்றதுக்காக இந்த மஸ்டை யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க. We must read the instructions carefully before writing the examination அப்படின்னு சொல்றப்போ நாம தேர்வு எழுதுவதற்கு முன்பு வழிமுறைகளை கவனமாக வாசித்தே ஆக வேண்டும். Ralf must cross a river to reach his village. ரால்ஃப் ஆனவன் அவனுடைய கிராமத்தை அடைவதற்கு ஒரு ஆற்றை கடந்தே ஆக வேண்டும். The function must begin sharply at 6 p.m. நிகழ்ச்சியானது 6 மணிக்கு துவங்கியே ஆக வேண்டும். The controller must maintain the order of conduct for the examination. தேர்வுக்கான நடத்தை ஒழுங்குமுறையை கட்டுப்பாட்டாளர் தொடர்ந்து செயலாக்கியே ஆக வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் ஒருவர் ஒரு வேலையை செஞ்சே ஆகணும், செய்தாக வேண்டும் அப்படின்னு கட்டாயமா சொல்றதுக்காக இந்த மஸ்டை இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம். இதோடைய verb ஃபார்மேட் மறந்துடாம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நாம பார்த்திருக்கக்கூடிய இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிளஸ் ரீட், கிராஸ், பிகின், மெயின்டைன் இது மாதிரியான பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் verb. நாம எல்லாருமே V1 படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மெயின் verb-ஓட சேர்த்து யூஸ் பண்றப்பதான் இதோட மீனிங் ஒருவர் ஒரு வேலையை செய்தாக வேண்டும், செஞ்சே ஆகணும் அப்படின்னு கன்ஃபார்மா குறிப்பிடும். இதோட பி சேர்த்து மஸ்ட் பீனு ஃபியூச்சர் கண்டினியூஸ்லயும், இதோட ஹாவ் சேர்த்து மஸ்ட் ஹாவ்னு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்லயும் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல ரொம்பவே தெளிவா இது மாதிரியே தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அப்படியே இந்த மஸ்ட் ஆனது நெகட்டிவ்ல எப்படி வருதுங்கிறத இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. Anyone must not spread fake information. எவரொருவரும் தவறான தகவலை பரப்பவே கூடாது. நாம ஏற்கனவே ஷூட் பத்தி பாக்குறப்போ இந்த ஷூட் ஆனது ஷுட் நாட்னு நெகட்டிவ்ல யூஸ் பண்ணப்போ ஒருவர் ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு பார்த்திருந்தோம். அதுவே இந்த மஸ்ட் யூஸ் பண்றப்போ இந்த மஸ்ட் ஆனது நாட்டோட சேர்த்து நெகட்டிவ்ல வந்து ஒருவர் ஒரு வேலையை செய்யவே கூடாது. You must not go back due to the obstacles. தடைகள் காரணமாக நீங்கள் பின் செல்லவே கூடாது. Ben must not stop his work before completion. பென் ஆனவன் அவனுடைய வேலை நிறைவு பெறுவதற்கு முன்பே இந்த மாதிரியெல்லாம் இந்த மஸ்ட் ஆனது மஸ்ட் நாட்னு நெகட்டிவ்ல வர்றப்போ ஒருவர் ஒரு வேலையை செய்யவே கூடாது அப்படிங்கிற மீனிங்ல குறிப்பிடுது. ஒருவர் ஒரு வேலையை செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் குறிப்பிடுது. அடுத்ததா இந்த மஸ்ட அப்படியே எடுத்துட்டு போய் கண்டிஷன் போட்டு சொல்றதுக்காக யூஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிள் பாருங்க. If Jim reaches the park before us, he must wait. ஜிம் ஆனவன் எங்களுக்கு முன்பே பூங்காவை அடைகிறான் எனில் அவன் காத்திருந்தே ஆக வேண்டும். If the people want their lost rights back, they must protest. இழந்துவிட்ட உரிமைகள் மக்களுக்கு திரும்ப வேண்டுமெனில் அவர்கள் போராடியே ஆக வேண்டும். இந்த மாதிரிதான் இப்படியெல்லாம் நடக்கணும்னா இப்படியெல்லாம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத கண்டிஷன் போட்டு சொல்றப்போ இந்த இஃப் வச்சு வரக்கூடிய
கண்டிஷனல் சென்டென்சஸ்ல இந்த மஸ்ட் ஆனது குறிப்பிடுது. இதையுமே ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். சோ ஒட்டுமொத்தமா இந்த மஸ்ட் ஆனது பாசிட்டிவ்ல வர்றப்போ ஒருவர் ஒரு வேலையை செய்தே ஆக வேண்டும்ங்கறத குறிப்பிடுது. நெகட்டிவ்ல வந்தப்போ ஒருவர் ஒரு வேலையை செய்யவே கூடாதுங்கிறத குறிப்பிட்டது. அதுவே கண்டிஷன் போட்டு சொல்றப்போ இப்படியெல்லாம் நடக்கணும்னா இப்படியெல்லாம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கறதையும் குறிப்பிடுதுங்கிறத ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த மஸ்ட் பி மஸ்ட் ஹேவ் எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்றாங்கிறதையும் இது மாதிரியே டீடைலா தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே இந்த மாஸ்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இருந்திருங்க இந்த சேனல். இது மட்டும் இல்லாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய லிங்குவல் எக்ஸிஸ்ட் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அங்க போயிட்டு அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இந்த வொக்காபுலரி எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப மட்டுமே கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டே இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே தொடர்ந்து இருந்திருங்க நம்ம சேனல் Intellect.